கன்னியாகுமரியோட அடையாளமே நம்ம திருவள்ளுவர் சிலை தான். அப்படிப்பட்ட இடத்த எப்படி மிஸ் பண்றது? அங்கதான் நானும் என் ஃபேமிலியும் போயிருந்தோம். போன எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. எல்லா இடமே அவ்வளவு கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட திருவள்ளுவர் சிலையை நம்ம சவுத் இந்தியன்ஸ் போய் பாக்குறோமோ இல்லையோ, நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்திருந்தாங்க. அதை பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஆச்சரியமாவே இருந்தது. அவங்க இது என்னன்னே தெரியாம இது ஒரு கடவுளோட சிலைன்னு சொல்லிட்டு பாத்துட்டு போறாங்க. விவேகானந்தர் பாறையும் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அவ்வளவு சூப்பரா இருந்தது. கிளாஸ் பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம துபாய் ஃப்ரேம்ல இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜ் விடவே நல்லா இருந்தது. ஏன்னா இது கடலுக்கும் பாறைகளுக்கும் நடுவுல இருந்தது. இங்க வெயில் பயங்கரமா இருந்தது. ஆனா கால் சுடலையே. அதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த பெயிண்ட்ல நடந்தா நம்மளுக்கு கால் சுடல. இன்னொரு விஷயம், இங்க பகவதி அம்மனோட பாதம் பதிஞ்ச ஒரு பாறை இருக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் இந்த மேல திருவள்ளுவர் சிலைக்கு ஏறுறதுக்கு எங்க அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் எப்படியோ ஏறிட்டோம். கீழே ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா திருக்குறளும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அச்சிடப்பட்டு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. வாழ்க தமிழ்.